வாங்க அருமையான பாசிப்பருப்பு லட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. சர்க்கரை 3/4 கப், பாசிப்பருப்பு 3/4 கப் எடுத்துக்கோங்களேன். வேர்க்கடலை உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. திராட்சை, கருப்பு திராட்சை நான் எடுத்துருக்கேன். இது ஒயிட்டாக இருக்குங்கிறதால நான் கருப்பு திராட்சை எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட எந்த திராட்சை இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஏலக்காய் 3, பருப்புக்கு தகுந்த அளவுக்கு ஏலக்காய் போட்டுக்கலாங்க. அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால் ஏலக்காய் சேர்த்தி போட்டுக்கோங்க. தேவையான அளவு நெய். பருப்பை கழுவிட்டு அதே ஈரத்தோடவே கடாயில் போட்டு சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாங்க. இப்போ அதே கடாயில் ஏலக்காவும் போட்டு வறுத்து எடுத்துருங்க. பருப்போடு ஒன்றா போட்டுருங்க. சூடு ஆறட்டும். இப்போ கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு கருப்பு திராட்சையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் பாசிப்பருப்பு போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு அதில் ஜலிச்சு எடுத்துருங்க. இப்போ அதுலேயே சர்க்கரையும் பொடி பண்ணிக்கலாங்க. இப்போ வேர்க்கடலையும் ஒன்றும் பாதியமாக அரைச்சி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற கருப்பு திராட்சை எல்லாமே உங்களுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கலக்கிற அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் போட்டுக்கலாம். இப்போ நெய் விட்டுக்கலாங்க. நெய் விட்டு நல்லா கலந்து விடுங்க. உருண்டை பிடிக்க வரலன்னா இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நான் நெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டேன். நல்லா கலந்து விட்டால் கை உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். அருமையாக உருண்டை பிடிச்சிடலாங்க. இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற மாவில் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஷேப்பே வராது, உந்து தான் போகும். இந்த மாதிரி கவருக்குள்ளே எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அழுத்தி பிடிச்சோம்னா அருமையாக உருண்டை ரெடி ஆகிடுங்க. இப்போ அருமையான பாசிப்பருப்பு லட்டு ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவும் நல்லாயிருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.